ശ്ലോകം 34. കാമ ആർത്തസ്യ ച തേ ശാപഃ ന മാം ബാധിതും അർഹതി ന അഹം ദദേ ഗുരോ കാന്താം യദാ ഇച്ഛസി തദാ കുരു കാമാർത്തസ്യ ച തേ ശാപോ ന മാം ബാധിതുമർഹതി നാഹം ദദേ ഗുരോ കാന്താം യദേച്ഛസി തദാ കുരു. மனைவி வேணும் அப்படின்னு மனைவிட்ட காமத்தோடு கூடிட்டு மனைவியே நினைச்சுண்டு மனைவியை தேடிண்டு வந்திருக்கிற உங்களோட சாபம் என்ன பாதிக்காது. குரு, உங்களோட மனைவியை நான் தரமாட்டேன். என்ன வாக்குமோ உங்களால செய்ய முடியும், அதை நீங்க செஞ்சுக்குங்க. யதா இச்சசி ததா குரு. என்ன வாக்குமோ செய்யறதுக்கு நீங்கள் விருப்பப்படுற அதை நீங்க செஞ்சுக்குங்க. தாரைய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு சந்திரன் ப்ரஹஸ்பதிட்ட சொல்றார். சூத உவாஜா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சூதன் வர்ணிக்கிறதாயிட்டு இந்த ஸ்லோகம் 35வது ஸ்லோகம். இதி உக்தஹ சசினா ശ്ലോകം 34. കാമാർത്തസ്യ ച തേ ശാപോ ന മാം ബാധിതുമർഹതി നാഹം ദദേ ഗുരോ കാന്താം യദേച്ഛസി തദാ കുരു. യദാ ഇച്ഛസി തദാ കുരു. என்ன வாக்குமோ செய்யறதுக்கு ஆசைப்படுறேன், அதை செஞ்சுக்குங்கோ. நான் தாரைய உங்களுக்கு தரமாட்டேன். உங்களோட சாபம் என்ன ஒன்னும் பண்ணாது. மனைவி மேல ஆக்ரகம் இருக்கிறதுனாலேயாக்குமே நீங்கள் ஓடிண்டு வந்திருக்க. உங்களை விருப்பம் இல்லாதக்காக்குமே அவள் எங்கிட்ட ஓடிண்டு வந்திருக்கான். அவளை தேடிண்டாக்குமே நீங்கள் வந்திருக்க. அப்படி இருக்கிற உங்க சாபம் என்ன ஒன்னும் பண்ணாது. குரு, உங்க மனைவிய நான் உங்களுக்கு தரமாட்டேன். ந அகம் ததே குரு. அப்படின்னு சந்திரன் ப்ரஹஸ்பதிட்ட சொன்னார். சூத உவாஜா. சூதன் இங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத சௌனகாதிகளுக்கு வர்ணனை பண்றார். அதனால சூத உவாஜா 35வது ஸ்லோகம். இத்யுக்த சசினா சேஜ சிந்தாமாபருஷான்விதா ஜகாம தரசா சத்ம க்ரோதயுக்த சஜீபதே. கோபத்தோடு கூடிட்டு இனி என்னவாக்கும் பண்ணுறது அப்படின்னு ப்ரஹஸ்பதியான குரு யோசனை பண்ணினார். சசி சொன்னா சந்திரன். அந்த சசியோடு வாக்குகளை கேட்டு குரு கோபத்தோடு கூடிட்டு யோசிச்சார். இத்யுக்தஹ இதி உக்தஹ சசினா சேத்
அதிசிந்தாம் ஆப ருஷான்விதஹ ஜகாம தரசா சத்ம ക്രോധയുക്തഃ സജീപതേ. கோவத்தோடு கூடிட்டு நன்னா யோசனை பண்ணினார். உடனடியா கோவத்தோடு கூடிட்டு அங்கேருந்து இறங்கி போனார். எங்கேயாக்கம் போனார் அப்படின்னா இந்திரனோடு வீட்டுக்கு போனார். தேவேந்திரனோடு வீட்டுக்கு. சஜீபதேஹே, தேவேந்திரனோடு வீட்டுக்கு போனது. 36வது ஸ்லோகம். திருஷ்ட்வா சதக்ரதுஸ்தத்ர குரும் துக்காதுரம் ஸ்திதம் பாத்யார்த்யாஜமனியாத்யை பூஜயித்வா சுசம்ஸ்திதா. திருஷ்ட்வா சதக்ரதுஹு தத்ர குரும் துக்க ஆதுரம் ஸ்திதம். பாத்ய அர்க்ய ஆஜமனீய ஆத்யைஹி பூஜயித்வா சுசம்ஸ்திதஹ. சங்கடத்தோடு கூடிட்டு வந்து நிக்கிற குருவை தேவேந்திரன் பார்த்தார். முதல்ல பாத்தியம், அர்க்கியம், ஆஜமனியம் இதெல்லாம் கொடுத்து குருக்கு பூஜை பண்ணிட்டு வினயத்தோடு கூடிட்டு நகர்ந்து நின்னார். 37வது ஸ்லோகம். பப்ரச்ச பரமோதாரஸ்தம் ததாவஸ்திதம் குரும் காச்சிந்தா தே மகாபாகா சோகார்த்தோசி மகாமுனே. பப்ரச்ச பரம உதாரஹ தம் தத் அவஸ்திதம் குரும் கா சிந்தா தே மகாபாகா சோகார்த்தோஹோ அசி மகாமுனே. ரொம்ப ரொம்ப நல்லவனான அந்த குரு இப்படி கவலையோடு கூடி வந்து நிக்கிறார் முன்னால. ஹெல்ப் பண்ணற மென்டாலிட்டியோடு கூடிட்டு உதாரசித்தன் ஆயிட்டு இந்திரன் அந்த அவஸ்தையில வந்து நிக்கிற குருட்ட கேட்கிறார், மகாபாகா, மகாமுனே, என்னத்தை நினைச்சாக்கும் இப்படி சங்கடப்பட்டு நிக்கிறார்? ரொம்ப ரொம்ப சோகமா நின்று இருக்கே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். 38வது ஸ்லோகம். கேனாபமானிதோசி त्वं मम राज्ये गुरुश्च मे त्वदधीनमिदं सर्वं सैन्यं लोकाधिपैः सह. केन अपमानितः असि त्वं मम राज्ये गुरुः च मे त्वद् अधीनम् इदं सर्वं सैन्यं लोक अधिपैः सह. என்னோட ராஜ்யத்துல என்னோட குருவான உங்களை ஆராதும் அபமானப்படுத்தினாளா அப்படின்னு தேவேந்திரன் இங்க ப்ரஹஸ்பதிட்ட கேட்கிறார். தேவ குருவாக்குமே ப்ரஹஸ்பதி, அதனால கேட்கிறார், இந்த தேவலோகம் அப்படிங்கறது என்னோட ராஜ்யமாக்கும், என்னோட குருவான உங்களை ஆராதும் இங்க அபமானப்படுத்தினாளா? என்னோட இந்த சைன்யமும் லோக அதிபர்களும் எல்லாம் சர்வமும் உங்களோட கண்ட்ரோல்லையாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றார் தேவேந்திரன் ப்ரஹஸ்பதிட்ட. 39வது ஸ்லோகம். பிரம்மா விஷ்ணு சதா சம்பூர்யே ஜான்யே தேவ சத்தமா கரிஷ்யந்தி ஜசாஹாயம் காசிந்தாவத சாம்பிரதம். பிரம்மா விஷ்ணு சதா, அதே மாதிரியே சம்புவும், அதே மாதிரி ஏஜ அந்நியே எல்லா மற்ற தேவர்களும் தேவசத்தமாக எல்லா தேவர்களும் கரிஷ்யந்தி சகாயம்
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. கா சிந்தாவத சாம்பிரதம், என்னத்தை நினைச்சாக்கும் நீங்கள் சங்கடப்பட்டு நிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லுங்க. எல்லாரும் இந்த தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. பிரம்மாவும் விஷ்ணுவும் அதே மாதிரி, சம்புவும் அதே மாதிரி அத்தனை பேரும் ஹெல்ப் பண்ணுவா. பிரம்மா விஷ்ணுஹு ததா சம்புஹு ஏ ச அன்யே தேவசப்தமாக கரிஷ்யந்தி ஜ சாஹாயம் கா சிந்தா வத சாம்பிரதம். அதுக்கு தேவகுருவான ப்ரஹஸ்பதி ரிப்ளை சொல்றார். குருஹு உவாஜா, குரு ருவாஜா 40வது ஸ்லோகம். சசினாபஹ்ருதா வார்ய தாரா மம சுலோச்சனா ந ததாதி சதுஷ்டாத்மா பிரார்த்திதோபி புனः புனः. சசினா அபஹ்ருதா பார்யா தாரா மம சுலோச்சனா ந ததாதி ச துஷ்டாத்மா சஹ துஷ்டாத்மா பிரார்த்திதஹ அபி புனஹ புனஹ. அழகியான என்னோடு மனைவி தாரை, அந்த தாரை சந்திரனால திருடப்பட்ட, மறுபடியும் மறுபடியும் நான் போய் கேட்டுட்டும் அந்த துஷ்ட புத்தியான சந்திரன் என்னோட மனைவியை திருப்பி தர மாட்டேங்கிறான். துஷ்டாத்மா அப்படின்னு சந்திரனை இங்க ப்ரஹஸ்பதி சொல்ற. 41வது ஸ்லோகம். கிம் கரோமி சுரேஷான त्वमेव शरणं मम साहाय्यं कुरु देवेश दुःखितोऽस्मि शतक्रतो. किं करोमि सुर ईशान त्वम् एव शरणं मम साहाय्यं कुरु देव ईशा देवेश दुःखितः अस्मि शतक्रतः. हे इंद्रा, நான் என்னவாக்கும் இனி செய்யணும்? தேவேந்திரன் மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசிரியமாயிட்டு இப்ப இருக்க. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற தேவேஷா என்ன ஹெல்ப் பண்ணு. சதக்ரதோ, நான் துக்கிதனாயிருக்கேன் அப்படின்னு ப்ரஹஸ்பதி தேவேந்திரன் கிட்ட சொல்றார். இந்திர உவாஜா ஸ்லோகம் 42. தேவேந்திரன் ரிப்ளை சொல்றார். மா சோகம் குரு தர்மஜ்ஞ தாசோஸ்மி தவ சுவ்ரதா ஆனயிஷ்யாம்யஹம் நூனம் பார்யா தவ மகாமதே. மா சோகம் குரு தர்மஜ்ஞ தாசோ அஸ்மி தாசஹ அஸ்மி தவ சுவ்ரதா ஆனயிஷ்யாமி அஹம் நூனம் பார்யா தவ மகாமதே. தர்மம் தெரிஞ்சு நடக்கிறவரே, நீங்கள் துக்கிக்க வேண்டாம். தர்மஜ்ஞா சோகம் மா குரு, துக்கப்படாம இருங்கோ. ஹே சுவ்ரதா, நல்லவரே, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறவரே, உங்களோட தாசனாக்கும் நான். தவ தாசஹா அஸ்மி அகம், உங்களோட தாசனான நான். மகாமதே, உங்களோட மனைவிய நான் கண்டிப்பாயிட்டு, நூனம் கண்டிப்பாயிட்டு அழைச்சிண்டு வருவேன். ஆனயிஷ்யாமி அகம் ஆனயிஷ்யாமி, நான் அழைச்சிண்டு வருவேன். அது உறுதியாக்கும். நூனம், அதனால கவலைப்படாம இருங்கோ. ஸ்லோகம் 43. பிரேஷிதே சேன்மயா தூதே நதாத்யதி மதாகுல ததோ யுத்தம் கரிஷ்யாமி தேவ சைன்யை சமாவிருதா. பிரேஷிதே சேத் மயா தூதே ந தாஸ்யதி மத ஆகுலஹ ததஹ யுத்தம் கரிஷ்யாமி தேவ சைன்யைஹி சமாவிருதஹ. மதமத்தனாய் இருக்கிற சந்திரன், அகங்காரத்தோடு கூடி இருக்கிற சந்திரன், இப்ப நான்
அந்த சந்திரன் கிட்ட ஒரு தூது அனுப்பிவிட்டா கூடியும் உங்களோட மனைவிய அவன் திரும்ப கொடுக்காமையும் இருக்கலாம். அப்படியாக்குமானா தேவர்களோட சைன்யத்தை ஃபுல்லா கூட்டிண்டு அந்த சந்திரன் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு போக வேண்டி வரும். சமாவிருதாக தேவசைன்யேகி, தேவசைன்யங்களா ஒரு சேர சேர்த்தீண்டு யுத்தத்துக்கு போகத்தான் வேணும் அப்படின்னு சொல்றார் இந்திரன். 44வது ஸ்லோகம். இத்யாஸ்வாஸ்ய குரும் சக்ரோ தூதம் வக்த்ருவிஜக்ஷணம் பிரேஷயாமாச சோமாய வார்த்தாசம்சினமல்புதம். இப்படி தேவகுருவான ப்ரஹஸ்பதியை சமாதானப்படுத்திட்டு தேவேந்திரன் வார்த்தையை தெரியப்படுத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற வாக்மியா இருக்கிற ஒரு தூதனை சந்திரனோடு கிட்ட அனுப்பி வச்சார். இந்த மாதிரி குருவோடு பத்னிய திரும்ப கொடு, தேவர்களோடெல்லாம் குருவாக்கும் அவரோட மனைவியை நீ பிடிச்சு வச்சிருக்கிறது சரியில்லை, தர்மத்துக்கு உகந்த வேலை கிடையாதது, அதனால திரும்ப கொடு அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த சந்திரனை அதுக்கு சம்மதிப்பிக்க வைக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிற வாக்சாதுரியம் இருக்கிற ஒரு தூதனை சந்திரன் கிட்ட அனுப்பி வச்சார் இந்திரன். 45 ஸ்லோகம். சகத்வா சசிலோகம் தோ துரித சுவிதட்சண உவாஜ வதனேனேவ வதனம் ரோஹிணி பதே. தேவேந்திரன் சந்திரன் கிட்ட ஒருத்தர தூத அனுப்பி விட்டார். அந்த தூதன் சந்திரனோட வாசஸ்தானத்துல ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்தார். நல்ல பேச்சு திறமை இருக்கிற வாக்மியான அவன் இந்திரன் என்ன சொல்ல சொன்னாரோ அந்த விஷயத்தை ரோஹிணிபதியான அந்த சந்திரனை தெரியப்படுத்தினார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 46. பிரேஷிதோஹம் மகாபாகா சக்ரேண த்வாம் விவட்சயா கதிதம் பிரபுனாயச்ச தத்ப்ரவீமி மகாமதே. பிரேஷிதः அஹம் மகாபாகா சக்ரேண த்வாம் விவட்சயா கதிதம் பிரபுனா யது ச தது பிரவீமி மகாமதே. மகாபாகா உங்களை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தேவேந்திரன் என்ன அனுப்பி வச்சிருக்கார். பிரபுவான அவர் என்ன வாக்கும் சொன்னாரோ அதை நான் உங்ககிட்ட சொல்லவேன் அப்படின்னு தூதன் சந்திரன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 47. தர்மஜ்ஞோசி மகாபாகா நீதிம் ஜானாசி சுவ்ரதா அத்ரி பிதாதே தர்மாத்மா நனித்யம் கர்த்துமர்ஹசி. தர்மஜ்ஞः அசி மகாபாகா நீதிம் ஜானாசி சுவ்ரதா அத்ரிஹி பிதா தே தர்ம ஆத்மா ந நித்யம் கர்த்தும் அர்ஹசி. ஹே மகாபாகா, நீங்கள் தர்மம் தெரிஞ்சவராக்கும், அதே மாதிரி நல்ல நல்ல யாக கர்மங்கள் எல்லாம் செய்யற சுப்ரதனாக்கும், உங்களுக்கு நீதி நியாயம் இதெல்லாம் தெரியறவராக்கும், தர்மாத்மாவான அத்ரியாக்கும் உங்களோடு அப்பா, அத்ரி மகர்ஷியோடு புத்திரனாக்கும் சந்திரன். அப்படி இருக்கிற நீங்கள் நிந்தியமான விஷயங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார் தூதன். இது நான் சொல்லல, இந்திரன் உங்ககிட்ட சொல்ல சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 48. பார்யா ரக்ஷ்யா சர்வபூதைர் யதா சக்தி யதந்திரிதை ததார்த்தே கலஹ காமம் பவிதானாத்ர சம்சயா. பார்யா ரக்ஷ்யா சர்வபூதைஹி யதா சக்தி ஹி அதந்திரிதைஹி ததர்த்தே
கலஹ காமம் பவிதா ந அத்ர சம்சயஹ. எல்லா மனுஷாலும் மனைவிய யதாசக்தி பரிபாலனம் பண்ணவனம். இந்த மனைவிய நன்னா பரிபாலனம் பண்ணாததினாலேயாக்கும் குடும்ப கலகம் அப்படிங்கிறது உண்டாகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்லோகம் 49. யதா தவ ததா தஸ்ய யத்னஸ்யாதாத்தரக்ஷணே ஆத்மவத் சர்வபூதானி சிந்தயத்வம் சுதானிதே. யதா தவ ததா தஸ்ய யத்னஹ ஸ்யாத் தாரரட்சணே. ஆத்ம வல்சஹ சர்வபூதானி சிந்தய த்வம் சுதானிதே. யதா தவ ததா தஸ்ய யத்னஸ்யாதாதரட்சணே ஆத்மவத் சர்வபூதானி சிந்தயத்வம் சுதானிதே. சந்திரா, நீங்கள் உங்க மனைவிகளை எல்லாம் எப்படியாக்குமோ பாதுகாக்கிறதுல பிரயத்னம் பண்றேன். மனைவிகள் எல்லாம் நன்னா இருக்கணும்னு மனைவிகளுக்கு என்னெல்லாம் ஆக்குமோ வேணுங்கிற விஷயங்களை எல்லாம் எப்படியாக்குமோ செஞ்சு கொடுக்கிறேன். அதே மாதிரிதான் தேவகுரு ப்ரஹஸ்பதியும், அதே மாதிரிதான் இந்த உலகத்திலே இருக்கிற சர்வ ஜீவஜாலங்களும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றார் தூதன் சந்திரன் கிட்ட. சுதானிதே, அமிர்தநிதியா இருக்கிற அமிர்தநிதியா இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் ஒரு குளிர்மைய கொடுக்கிற சந்திரா, அதை நீங்கள் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு தேவேந்திரன் சொல்லி கொடுத்த விஷயங்களை தூதன் சந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 50. அஷ்டாவிம்சதி சங்க்யாஸ்தே காமின்யோ தட்சஜா சுபா குருபத்னீம் கதம் போக்தும் தொமிச்சசி சுதானிதே. அஷ்டாவிம்சதினா 28. தட்ச புத்திரிகள் 28 பேர் இருக்கா. உங்களுக்கு சந்தோஷமா ஜீவிக்கிறதுக்கு தட்சனோடு 28 பொன் குழந்தைகளை நீங்களாக்குமே கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. 27 நட்சத்திரங்கள், அதுபோக அபிஜித் அப்படிங்கிற அந்த முகூர்த்த நேரத்தில் எடுக்கிற அந்த நட்சத்திரம், இப்படி 28 பேரு. அவளெல்லாம் உங்களுக்கு பத்னிகளாயிட்டு தானே இருக்கா. அப்படி இருக்கிறத குரு பத்னிய அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஆக்கும் இப்படி ஒரு ஆசை உண்டாச்சு அப்படின்னு தூதன் சந்திரனை பார்த்து கேட்கிறார். 51வது ஸ்லோகம். ஸ்வர்கே சதா வசந்தேதா மேனகாத்யா மனோரமா புங்க்ஷ்வதா ஸ்வேச்சயா காமம் முஞ்ச பத்னீம் குரோரபி. ஸ்வர்கே சதா வசந்தேதாக மேனக ஆத்யாக மனோரமாக புங்க்ஷ்வ தாஹ ஸ்வேச்சயா காமம் முஞ்ச பத்னீம் குரோஹோ அபி. சொர்க்கத்துல எப்பவுமே மேனகை தொடங்கின ரொம்ப ரொம்ப மனோரமா அழகாயிருக்கிற ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம் வசந்தேதா வசிக்கிறாளே, அவளை
நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க, குரு பத்னியை விட்டுடுங்க. இந்த குரு பத்னியை எதுக்காக பிடிச்சு வச்சுருக்க? தேவலோகத்தில இல்லாத அப்சர ஸ்திரீகளா? தேவலோகத்தில மேனகை, ரெம்பை இப்படின்னு நிறைய நிறைய அப்சர ஸ்திரீகள் எல்லாம் இருக்கா. அவளை உங்களுக்கு அனுபவிச்சுக்கப்படாதா? இந்த குரு பத்னியை விட்டு விடலாமே அப்படின்னாக்கும் தூதன் கேட்கிறது. 52வது ஸ்லோகம். ஈஸ்வராயதி குர்வந்தி ஜுகுப்சிதமஹந்தயா அஜ்ஞாஸ்ததனுவர்த்தந்தே ததா தர்மக்ஷயோ பவேத். அகங்காரத்தால தேவர்கள் இப்படி நிந்தியமானது செஞ்சானா, ஞானமில்லாதவா தேவர்கள் செஞ்சதையே அவளும் செய்வா. பகவான் சந்திரன் இப்படி செஞ்சாரே நம்மளும் செஞ்சிடலாம் அப்படின்னு அவளும் உங்களை மாதிரியே செய்யறதுக்கு அவளுக்கும் தோணும். அப்போ தர்மத்துக்கு க்ஷயம் சம்பவிக்கும். இப்படின்னு எல்லாம் தூதன் சந்திரன் கிட்ட சொல்ற. குரு பத்னிய பாரியையாயிட்டு சீகரிக்கிறது அப்படிங்கிறது அதமமாக்கும், அதர்மமாக்கும். நீங்கள் அப்படி செஞ்சானாக்கா ஞானம் இல்லாதவா, ஞானம் இருக்கிறவா ரிப்பீட் பண்ண மாட்டா. ஞானம் இல்லாதவா சந்திரனே இப்படி செஞ்சுட்டாரே நமக்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பா. அப்படியாகத்த இந்த உலகம் தர்மம் க்ஷயிக்கும், தர்மத்துக்கு சுதி சம்பவிக்கும் அப்படின்னு தூதன் சொல்றார்.